ஹாய் வணக்கம். நான் இன்றைக்கி உங்களுக்கு செய்து காட்ட போகிறது இந்த பேட்டர்ன் தான். நல்ல வடிவான ஒரு க்ரோக்கெட் பேட்டர்ன், பேபி பிளாங்கெட் எல்லாம் செய்ய நல்ல வடிவாக இருக்கும். வாங்கோ இப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த பேட்டர்னை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த நீங்கள் எடுக்கிற நூல் ஒரே விதமான நூலாக இருக்க வேணும். வேறு வேறு நிறங்கள், அதாவது மெல்லிய நிறத்திலிருந்து கடும் நிறத்துக்கு போகிற மாதிரியான நிறமாக இருந்தால் இந்த பேட்டர்னுக்கு வடிவாக இருக்கும். ஆனால் நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். ஒரே இனமான நூல், இப்போ ஒரு நூலை வாங்கினீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த நூல் இனத்திலேயே வேறு வேறு நிறங்களை நீங்கள் தெரிவு செய்து எடுத்துக்கொள்ளுங்க. இந்த பேட்டர்னை செய்கிறதுக்கு நான் எடுத்திருக்கிற நூல் என்ன மாதிரின்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க, நான் வெள்ளை நிற நூல் எடுத்திருக்கிறேன். பிறகு ஒரு லைட்டான ஒரு க்ரீன் கலர் ஒன்று எடுத்திருக்கிறேன். பிறகு டார்க்கான க்ரீன் கலர் ஒன்று எடுத்திருக்கிறேன். உங்கள்கிட்ட இப்போ கொஞ்சம் வெள்ளை, பிறகு மெல்லிய ரோஸ், இல்லாட்டி கொஞ்சம் கடுமான ரோஸ் கலர் அப்படி இருந்துன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அப்படி எடுத்துக்கொள்ளலாம். இல்லாட்டி நீலமோ இல்லை என்ன கலருண்டான மெல்லிய நிறத்திலிருந்து டார்க்கான நிறம் மாதிரி எடுத்தீங்களன்னு சொன்னால் இந்த பேட்டர்னுக்கு வடிவாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு பிளாங்கெட் செய்ய போகிறீங்க, பொம்பளை பிள்ளைகளுக்குரிய பிளாங்கெட்டுன்னு சொல்லி சொன்னால் சின்ன குழந்தைகளுக்கு நீங்கள் ஒரு ரோஸ் நிறத்தில் மெல்லிய ரோஸ், பிறகு கொஞ்சம் கடுமையான நிறமாக இருக்கிற ரோஸ் பாவிச்சிங்கன்னா வடிவாக இருக்கும். இல்லை ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு பாவிக்க போகிறீங்களா ப்ளூ கலரில் நீல கலரில் மெல்லிய நீலம் எடுத்துட்டு பிறகு டார்க்கான நீலம் எடுத்தீங்களா வடிவாக இருக்கும். நான் இப்போ 3 நிற நூல் தான் பாவிக்கிறேன். உங்களுக்கு வேணுமென்று சொல்லி சொன்னால் 4 நிற நூல் கூட நீங்கள் பாவிச்சு கொள்ளலாம். மெல்லிய நிறத்திலிருந்து அப்படியே கூடி கூடி கலர் போகிற மாதிரி நீங்கள் பாவிச்சு கொள்ளலாம். இப்போ நான் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு செய்து காட்டுறேன். இப்போ நாங்கள் முதல் வெள்ளை நிற நூலில் இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போ முதல் நீங்கள் ஒரு ஸ்லிப் நோட் ஒன்று போட்டுட்டு இந்த பேட்டர்னுக்கு நீங்கள் ரெட்டை இலக்கம், ஒற்றை இலக்கம் அப்படி எந்த ஒரு இதுவும் இல்லை. நீங்கள் எந்த விதமான நம்பரும் போட்டுக்கொள்ளலாம். உங்களுக்கு எவ்வளவு நீளத்துக்கு தேவையோ அவ்வளவு நீளத்துக்கு நீங்கள் கவுண்ட் பண்ண தேவையில்லை. நம்பரை நீங்கள் நார்மலாக போட்டுக்கொண்டு வாங்க. இப்போ நான் உங்களுக்கு செய்து காட்டுறதுக்கு 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 இப்போ உங்களுக்கு செய்து காட்டுறதுக்கு 15 ஃபவுண்டேஷன் செயின் போட்டிருக்கிறேன், ஆரம்பிக்கிற செயின். இப்போ நீங்கள் என்ன நம்பர் செயின்னாலும் உங்களுக்கு போட்டு எடுத்துட்டு முதலாவதாக இருக்கிற 1, 2 செயினை பாவிக்கக்கூடாது, ஸ்கிப் பண்ண போகிறோம். 1, 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 3வது செயினை பாவிக்க போகிறோம். உங்களை விளங்கும். இப்போ நான் முதலாவது ரோவில் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் காஃப் டபுள் குரோஷே செய்ய போகிறேன். உங்களுக்கு தெரியும் காஃப் டபுள் குரோஷே 2 செயின் அளவுக்கு உயரம் பெருமண்டு. அதால் நாங்கள் 2 செயினை முன்னுக்கு ஸ்கிப் பண்ணுறோம். 3வது செயினில் காஃப் டபுள் குரோஷே பேக் லூப்பை பாவிச்சு செய்கிறோம். இப்படி தண்ணிட்டு காஃப் டபுள் குரோஷே. இப்படி நீங்கள் முதலாவது ரோ ஃபுல்லாக காஃப் டபுள் குரோஷே செய்து கொண்டு வாங்க. காஃப் டபுள் குரோஷே எப்படி செய்கிறதுன்னு தெரியாத ஆட்களுக்கு நான் ஆரம்பத்தில் நீங்கள் பழகிறதுக்கு ஆறுதலாக வீடியோ செய்து போட்டிருக்கிறேன், எப்படி காஃப் டபுள் குரோஷே செய்கிறேன்னு சொல்லி. நீங்கள் அந்த காஃப் டபுள் குரோஷேயை பார்த்து போட்டு பழகுங்க. இதில் நான் கொஞ்சம் குயிக்காக செய்து கொண்டு போகிறேன். முதலாவது ரோ ஃபுல்லாக நீங்கள் காஃப் டபுள் குரோஷே பேக் லூப்புக்குள்ள உங்களுக்கு தெரியும், பின்னுக்கு இருக்கிற அந்த லூப்புக்குள்ள நாங்கள் செய்து கொண்டு வரோம். உங்களுக்கு தேவையான அளவு நீளத்துக்கு நீங்கள் செயின் போட்டு எடுத்துக்கொள்ளுங்க. இதில் இரட்டை இலக்கம், ஒற்றை இலக்கம்னு சொல்லி எந்த ஒரு இதுவும் இல்லை இந்த பேட்டர்னுக்கு. இப்படி நீங்கள் காஃப் டபுள் குரோஷே போட்டு எடுத்துட்டு
இப்போ பாருங்கோ, நான் கடைசி செயினுக்கு வந்து போட போகிறேன் காஃப் டபுள் குரோஷே. பார்த்தீங்களா, நல்ல வடிவாக உங்களுக்கு காஃப் டபுள் குரோஷே வந்துட்டு. முதலாவது ரோ ஃபுல்லாக நாங்கள் இப்படி செய்து எடுத்துட்டோம். இப்போ நான் இந்த கடைசி ரோவில் பாருங்கோ இப்படி போட்டிருக்கிறேன். நான் இதுக்கு இங்கால வந்து கலர் மாற்ற போகிறேன். அடுத்த கலர் 2வது ரோவுக்கு கலர் மாற்ற போகிறேன். இப்போ பாருங்க, நான் எப்படி கலர் மாற்ற போகிறேன்னு காட்டுறேன். இப்போ கடைசி ரோவுக்கு நான் இப்போ செய்து காட்டினான் உங்களுக்கு இது கடைசி செயினுண்டு. ஆனால் கடைசி செயினுக்கு செய்யக்குள்ள நீங்கள் இப்படி கொண்டு வந்து காஃப் டபுள் குரோஷேக்கு கொண்டு வர மாதிரி இப்படி கொண்டு வாங்குவோம். இனி நாங்கள் இந்த 3 செயினுக்கு இடையாலையும் நூலை எடுத்தோம்னு சொன்னால் இந்த காஃப் டபுள் குரோஷே வந்துடும். ஆனால் நாங்கள் இந்த இடத்துல இப்படி செய்யக்கூடாது. இப்போ இந்த நூலை இப்படியே விட்டுட்டு நீங்கள் எந்த நிறம் மாற்ற போகிறீங்களோ அந்த நிற நூலை எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நான் இந்த நிற நூல் வந்து இந்த இடத்துல வந்து சேர்க்க போகிறேன் 2வது ரோக்கு. அப்போ நான் இந்த நூலை இப்படி வச்சுக்கொண்டு இப்படி இந்த நூலை வந்து இதுக்கு இடையால் எடுத்து முடிக்கிறேன். இது ஏன் இப்படி செய்கிறேன்டா பாருங்க, இதில் மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இப்போ அடுத்த ரோ நாங்கள் செய்யக்குள்ள இதில் வந்து இந்த நிறமும் வந்து மிக்ஸ் ஆகினா எங்களுக்கு வடிவில்லாமல் இருக்கும். அதால தான் நாங்கள் இப்படி வந்து இந்த இடத்துல நூலை மாற்றுறோம். இப்போ 1 2 செயின் வந்து போட்டுக்கொள்ளுங்க நாங்கள் அடுத்த ரோ செய்கிறதுக்கு. இப்போ இந்த வெள்ளை நூலை கொஞ்சம் இப்படி பிடிச்சி டைட் பண்ணி விடுங்க, கலராமல் இப்படி இருக்கிறதுக்காண்டி இப்படி செய்து கொள்ளுங்க. இந்த பச்சை நிற நூல் போட்டுட்டேன். இப்போ 2வது ரோ, இப்படி 2வது ரோக்கு இப்படி திருப்பி கொள்ளுங்க. இப்படி திருப்பி எடுத்துட்டு இப்போ பாருங்க, நாங்கள் எப்படி செய்ய போகிறோம்னு சொன்னால் இதில் 2 செயின் போட்டு எடுத்துட்டோம். இப்போ நாங்கள் இங்கே பேக் லூப் ஃப்ரண்ட் லூப் ஒன்றும் பாவிக்கல, காஃப் டபுள் குரோஷே இந்த இடையில் செய்ய போகிறோம். பாருங்க, இப்படி இருக்குது. இப்படி எங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் மாதிரி இருக்கும். என்ன ஒவ்வொரு காஃப் டபுள் குரோஷேக்கும் இடையில் இந்த இடையில் வந்து நாங்கள் செய்ய போகிறோம். இப்போ முதலாவது இது வந்து 2 செயின் போட்டு எடுத்துட்டோம். அது ஒரு காஃப் டபுள் குரோஷியாக தான் எங்களுக்கு வரும். இது 2வது பாருங்க, இப்படி போட்டுட்டு இப்படி போட்டு எடுங்க. பிறகு 3வது இதுக்குள்ள எல்லா காஃப் டபுள் குரோஷியையும் வந்து நாங்கள் இப்படித்தான் செய்ய போகிறோம். இங்கே பேக் லூப் ஒன்றும் பாவிக்கிறேல, ஃப்ரண்ட் லூப் ஒன்றும் பாவிக்கிறேல, இந்த இடைவெளிக்கிடையில் நாங்கள் காஃப் டபுள் குரோஷே வந்து போட்டு எடுக்கிறோம். இப்படியே நீங்கள் 2வது ரோ ஃபுல்லாக உங்களோட காஃப் டபுள் குரோஷேயை வந்து போட்டுக்கொண்டு வாங்கும். இப்போ நான் கடைசி வரையும் செய்து கொண்டு வந்துட்டேன். இப்போ கடைசியாக இதில் ஒரு காஃப் டபுள் குரோஷே, பிறகு பாருங்க இதுதான் கடைசி. இப்போ இந்த இடத்துக்கு இடையில் எங்களுக்கு ஒரு காஃப் டபுள் குரோஷே ஸ்பேஸ் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல காஃப் டபுள் குரோஷே. இப்போ நாங்கள் இப்படி போட்டுட்டு உங்களுக்கு எண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும், நாங்கள் எல்லா கீழே போட்டிருக்கிற எண்ணிக்கைக்கு சமனான எண்ணிக்கை மேலே நாங்கள் காஃப் டபுள் குரோஷே போட்டுக்கொண்டு வந்துட்டோம். இந்த இடத்துல நான் உங்களுக்கு காஃப் டபுள் குரோஷே போட்டு காட்டினான். ஆனால் இந்த இடத்துல நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இப்படி கலட்டிட்டு இந்த இடத்துல நிறம் மாற்ற போகிறோம். நிறம் மாற்றுறதுக்கு திருப்பி வந்து இப்படி எடுத்து இப்படி கொண்டு வந்துட்டு இப்போ இந்த இடத்துல நான் இந்த நிற நூல் வந்து சேர்க்க போகிறேன். அப்போ முதல் செய்த மாதிரி இந்த இடத்துல நீங்கள் இப்படி நூலை எடுத்துக்கொண்டு வாங்க. இந்த பச்சை நூலை அப்படி கொஞ்சம் டைட் பண்ணி விடுங்க, இல்லைன்னு சொன்னால் இந்த மெல்லிய பச்சை நூலை, இல்லாட்டி இது கலரை பார்க்கும். இப்போ திருப்பி 1 2 செயின் போட்டு இப்படி திருப்பி கொள்ளுங்க. இப்போ பாருங்க, முதலாவது ரோ செய்துட்டோம், 2வது ரோ செய்துட்டோம், 3வது ரோக்கும் இந்த இடையில நாங்கள் செய்கிற வேலையெல்லாம் இந்த இடையில தான் நடக்க போகுது. இதே மாதிரி நீங்கள் 2வது ரோ செய்த மாதிரி, முதலாவது ரோ செய்த மாதிரி இந்த நிற நூலை நீங்கள் ஒவ்வொரு முறையும் இப்படி மாற்றி மாற்றி காஃப் டபுள் குரோஷே செய்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வடிவான ஒரு பேட்டர்ன் ஒன்று உங்களுக்கு வரும். பார்க்க நல்ல வடிவாக இருக்கும்.
சிம்பிளான ஒரு பேட்டர்ன், சிம்பிளாக நீங்கள் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பேட்டர்ன். கணக்கு விஷயங்களை ஞாபகம் வச்சிருக்க தேவையில்லை. காஃப் டபுள் குரோஷே தான் நாங்கள் போட்டு எடுக்க போகிறோம் இந்த பேட்டர்ன் ஃபுல்லாக. ஆனால் இப்படி இடையால் இப்படி போட்டு எடுக்க போகிறோம். மற்றது நாங்கள் இந்த நிற நூலை மாற்றிக்கல கவனமாக மாற்றி எடுத்தோம்னு சொன்னால் சரி. மற்றபடி இந்த பேட்டர்னில் உங்களுக்கு எதுவுமே பிழைக்கிற மாதிரி இருக்காது. நிறைய ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. பார்த்தீங்களா? இப்போ நான் இப்படியே செய்து கொண்டு வந்துட்டேன். இது கடைசி இதுக்குள்ளே இப்படி கொண்டு வந்துட்டு, இப்போ உங்களுக்கு தெரியும் நான் இந்த இடத்துல இதை வந்து காஃப் டபுள் குரோஷியாக போட்டுட்டு திருப்பி செய்து காட்டையில் ஒரே அடியாக மாற்றி காட்டுறேன். இப்போ 3 செயின் இப்படி இருக்குது. முதலாவது ரோவை இனி திருப்பி ரிப்பீட் பண்ண போகிறோம். 1 2 3 பிறகு 1 2 3 ரிப்பீட் பண்ண போகிறோம். இப்போ வெள்ளை நூல் இப்படி இருக்குது. இந்த வெள்ளை நூலை இப்படி கொண்டு வந்து இதுக்கு இடையால் இப்படி எடுங்கும். உங்களுக்கு விளங்கும். இந்த பச்சை நூல், இந்த டார்க் பச்சை நூலை கிழித்து டைட் பண்ணி விடுங்க. இப்போ இந்த வெள்ளை நூல் இப்படி இருக்குது. திருப்பி 1 2 செயின் போட்டுட்டு முதல் நீங்கள் செய்த மாதிரி இப்படியே இந்த பேட்டர்னை வந்து திருப்பி திருப்பி செய்திடுங்க. பார்த்தீங்களா? நல்ல வடிவான ஒரு டிசைன் வந்து நாங்கள் செய்து முடிச்சிட்டோம். நல்ல வடிவாக இருக்குது. இந்த பேட்டர்னில் நீங்கள் வந்து பேபி பிளாங்கெட் எல்லாம் செய்யக்க நல்ல வடிவாக இருக்கும். ஆம்பளை பிள்ளைகளண்டா ஒரு நீல நிறத்தில் நீங்கள் செய்யலாம். பொம்பளை பிள்ளைகள்னு சொல்லி சொன்னால் ரோஸ் நிறத்தில் இல்லாட்டி ரெட்டில், இல்லை உங்களுக்கு என்ன விருப்பமான நிறமோ அதில் இப்படி மெல்லிய நிறத்திலிருந்து டார்க் நிறமாகும் வரையும் நீங்கள் இப்படி செய்து எடுத்துக்கொள்ளலாம். நல்ல வடிவாக இருக்குது. ஈஸியாக நாங்கள் சிம்பிளான பேட்டர்னை வச்சு, சிம்பிளான ஒரு காஃப் டபுள் குரோஷியை வச்சு வடிவாக செய்து எடுத்துட்டேன். நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உதவியாக இருந்திருக்குமென்று. நீங்களும் செய்து பாருங்கோ. இன்னொரு வீடியோவில் திரும்பவும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.